வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸ்ல எம்பி லேட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாமை மையமா வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு பார்க்க போறது தான் எம்பி லேட் ப்ரோக்ராம். இப்போ நான் ஒரு எம்பின்னு வச்சுக்கோங்களேன், ராஜ்யசபா எம்பியோ லோக்சபா எம்பியோ இல்ல இளையராஜா அவர்கள் மாதிரி ஒரு நாமினேட்டட் எம்பியோ ஏதோ ஒன்று நான் ஒரு எம்பின்னு நினைச்சுக்கோங்க. என்னோட பதவி காலத்துல ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் இந்த எம்பி லேட் ஸ்கீம் மூலயமா ஒரு 5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்குவாங்க. இந்த 5 கோடி ரூபாவை நான் எப்படி உபயோகம் பண்ணலான்னு பாருங்க. இதை என்னுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக, ஏதாவது நீங்க ஒரு ஸ்கூல் கட்டலாம், ஹாஸ்டல் கட்டலாம், சரிங்களா, இல்லை ஏதாவது குட்டியா ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் கட்டணும்னா கட்டலாம். அது என்னுடைய இஷ்டம், ஒரு எம்பியோடைய இஷ்டம். அந்த 5 கோடி ரூபாவை டியூரபிள் அசட்ஸ், ஒரு பிசிக்கல் அசட்ஸை கிரியேட் பண்றதுக்கு அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை ஒவ்வொரு வருஷமும் உபயோகம் பண்ணலாம். சரி, இந்த 5 கோடி ரூபாய் அந்த எம்பியோடைய பேங்க் அக்கௌண்ட் அனுப்புவாங்களா? அனுப்பலாம் மாட்டாங்க. எம்பியோடைய வேலை ரெக்கமெண்ட் பண்றது மட்டும்தான். இந்த பணம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த எம்பி என்ன பண்ணணும்னா, எந்த தொகுதியில் அவங்க ஒரு மேம்பாடு திட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை அந்த கலெக்டர் கிட்ட போய் சொல்லணும். இப்போ நான் என்ன பண்றேன், என் கலெக்டரை போய் பார்த்து இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம், இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்டலாம், இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு என்னோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும். அதை அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ பணம் எம்பி கிட்ட போகாது, பணம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட தான் போகும். ஒரு எம்பி ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். சரி, நான் ஒரு லோக்சபா எம்பியா இருக்கிற பட்சத்துல என்னோட தொகுதி எந்த தொகுதியிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அந்த தொகுதியில அந்த பணத்தை நான் அந்த தொகுதி மேம்பாட்டுக்காக நான் உபயோகம் பண்ணலாம். சரி, ராஜ்யசபா எம்பி நான் என்ன சார் பண்றது? இப்போ கமலஹாசன் என்ன பண்ணுவாரு? அவர் தமிழ்நாட்டில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா, தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் அந்த தமிழ்நாடு மேம்பாட்டுக்காக அந்த 5 கோடி ரூபாவை யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இளையராஜா அவர்கள் அவர் நாமினேட்டட் இல்லையா, அவர் இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் அந்த 5 கோடி ரூபாவை உபயோகம் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பணத்தை முதல் வருஷம் கொடுத்துருக்காங்க, இளையராஜா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. அவர் ஒரு வேளை செலவு பண்ணலை, அந்த முதல் வருஷம் அது செலவு பண்ணலை, ஒரு 2 கோடி தான் செலவு பண்ணியிருக்காரு, 3 கோடி தான் செலவு பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. மீதி இருக்கிற பணம் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு நான் லேப்சபிள் ஃபண்ட். இப்போ இந்த ஸ்கீம்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது 10% ப்ராஜெக்ட் ஆகுது அவரே நேரில் போய் ரிவ்யூ பண்ணணும். சரிங்களா, எல்லா ப்ராஜெக்டும் அவரே பண்ணலாம். பட் இந்த ஸ்கீம் என்ன சொல்றதுன்னா, குறைஞ்சது 10% ப்ராஜெக்ட் ஆகுது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேரில் போய் ரிவ்யூ பண்ணணும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் வருது, எந்த மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, மானிட்டர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளானிங். இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா அந்த ஸ்கீமினுடைய ஒட்டுமொத்த செலவையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா அந்த செலவு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சுப்பாங்க. சரிங்களா, இப்போ எம்பி லேட் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட உங்களை அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் டாப்பிக்கில் நான் பார்க்குறேன். இந்த ஸ்கீம் பற்றினா உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. எங்கள் மற்ற இனிஷியேட்டிவ்ஸையும் பாருங்கள், அதை பார்த்தும் ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன்.